பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆராதனை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாளாக ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஓய்வு நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவரை இந்த ஓய்வு நாளில் அவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய நாம் துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். 6 நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். 7வது நாட்களாக ஓய்வு நாள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி அந்த ஓய்வு நாளை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நாம் முழு மனதோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய பாடல்களின் மூலமாக நாம் பாடி அவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த கடந்த காலத்தில் 2021ஆம் ஆண்டு கழிந்து விட்டது. இந்த புதிய வருடத்தில் 2022ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நாம் கடந்த காலத்தில் நாம் என்னென்ன தவறுகள் செய்திருந்தோமோ, என்னென்ன காரியங்கள் நமக்கு வாய்க்கப்படாது இருந்ததோ அதையெல்லாம் விட்டு விலகிவிட்டு இந்த 2022ஆம் வருடத்தில் நாம் ஆண்டவரை முழு மனதோடு பற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் சந்திப்பவர். அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை முழு மனதோடு நாம் கூப்பிட வேண்டும். முழு மனதோடு கூப்பிட வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் நினைவுகளும் நாம் கூப்பிடும் பொழுது, ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் சிதறடிக்காமல் ஆண்டவரை மாத்திரம் நாம் துதித்து நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் நாம் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை நம்மளுக்கு வேண்டும் என்றால் முழு மனதோடு ஆண்டவரை நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் நாவினால் உச்சரிக்க வேண்டும். முழு மனதோடு உச்சரிக்க வேண்டும். முழு மனதோடு ஆண்டவரை அண்டி வர வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு தகுந்த பலன் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஏன் அப்படி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? அவரை முழு மனதோடு கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்ற அந்த வார்த்தையை நமக்கு தெளிவாக எவ்வளவு வல்லமையாக அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஏன் அதை நாவினால் உச்சரிப்பதில்லை? நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், பல முறை இந்த வார்த்தையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவரிடத்தில் அவருடைய நாமத்தினால் வாயை உச்சரித்து நாவினால் உச்சரித்து கேளுங்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்பா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் உச்சரிக்கின்றோம். எங்கள் நாவினால் எங்களுக்கு நீர் தகுந்த பலனை தருபவர் நீர் ஒருவர் மாத்திரம், இரட்டிப்பான காரியங்களை கொடுப்பவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்று நீங்கள் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படியாக இந்த காலை வேளையில் ஆராதனை நேரத்தில் நாம் ஆண்டவரை உற்சாகத்தோடு நாம் ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நாம் நேசிக்கும் நேசர் கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவரை பாடி நாம் மகிழ வேண்டும், நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் நாம் அமர வேண்டும். கடல் போல் துன்பங்கள் நமக்கு வந்தாலும் தவிக்கின்ற அந்த வேளையில் நமக்கு படகாய் வந்து நிற்கவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. இருள்தனிலே பகலவனாய் இயேசு நமக்கு ஒளி தருபவர் அவர் ஒருவர் தாமே. நம்முடைய பாவ கரையினாலும் நம்முடைய நோயினாலும் வாடும் நேரத்தில் அவர் நமக்கு மருத்துவராக வருபவர் அவர் ஒருவர் தாமே. அப்படியாக நாம் ஆண்டவரை நாம் துதித்து பாட வேண்டும். நாம் இனியும் கலங்க வேண்டாம். ஆண்டவருக்காக நாம் உற்சாகத்தோடு நாம் இந்த ஆராதனையை நாம் துதித்து ஆராதித்து மகிழ வேண்டும் என்று இதோ இந்த யூடியூபில் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படியாக ஆண்டவரை முழு மனதோடு கூப்பிடுங்கள். தகுந்த பலன் உங்களுக்கு உண்டு. அவர் கிருபை என்றும் உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல் அரவணைத்தவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. அப்படியாக நாம் முழு மனதோடு உற்சாகத்தோடு இந்த ஆலயத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி
நான் அவர்களுக்கு செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை தருவேன் என்று நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து அரவருத்தோடு முழு மனதோடு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்படியாக இந்த பாடல்களின் மூலமாக நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோமாக, மகிழ்வோமாக. ஹல்லேலூயா. ஆமென். நான்
நாம் துதித்து அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கு சமம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை முழுவதும் பற்றிக் கொள்ளுங்கள், இறுக பற்றிக் கொள்ளுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக நாம் ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முழு மனதோடு அவரை நாம் கூப்பிட வேண்டும். வாழ்நாள் எல்லாம் நாம் வருத்தத்தோடு கழிப்பது உண்டு. அதனால் நாம் வருத்தம் அடையாமல் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சரணடைய வேண்டும். அவர் நம்மளை சேர்த்துக் கொள்பவர். இந்த உலகத்தில் நமக்கு கட்டின வீடும் நிலமும் உற்றார் உறவினரும் எதுவும் நமக்கு கூட வருவதில்லை. அழகு மாயை நிலைத்திராது ஒருபோதும். நாம் ஒருபோதும் அதை மயங்கக்கூடாது. அதில் நமக்கு மரணம் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. நீ மறவாதே. அப்படியாக நீ ஆண்டவரை முழு மனதோடு பற்றிக்கொள். சத்திய வாக்கை நாம் நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு அளிப்பவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிக் கொள்பவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அவர் நம்மிடத்தில் என்ன கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த பாடல்களை நாம் துதித்து பாடுவோமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் சிந்தனையில் சிந்தித்து பாருங்கள். அப்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னை முழு மனதோடு பற்றி கொண்டிருக்கின்றீர்களா? நாம் ஆண்டவரை முழு மனதோடு பற்றி கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் இந்த ஆராதனை வேளையில் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் முதலாவதாக நாம் குடும்பமாக சேர்ந்து வருகின்றோமா? குடும்பத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோமா? குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் உண்மையான அன்பை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? செலுத்திக் கொண்டிருக்கின்றோமா? பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி நாம் அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்? பிறரிடத்திலும் சரி, நம்ம குடும்பத்திலும் சரி, ஆண்டவரை நாம் யாரிடமாவது ஒருவரிடத்தில் ஆண்டவரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? மற்றவர்களிடத்தில் என்ன சொல்லுகின்றோம்? அன்றாட தேவைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம், பிறர்களை புறம்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அதை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் வார்த்தைகளால். உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எந்தெந்த மூலை முடுக்குகளிலும் என்னென்ன இருக்கின்றதோ அதை ஆராய்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் யாரிடத்தில் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளில் ஒரு முறையாவது நாம் ஆண்டவரை பேச்சை நாம் எடுத்து கூறுகின்றோமா மற்றவர்களிடத்தில்? முதலாவதாக நம்மையே நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்றோமா முழு மனதோடு? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தகுந்த பலனை தருபவர். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் பாவ படுகொலில் இல்லாமல் தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நம்மை அரவணைத்து வழிநடத்துபவர். அப்படியாக நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் முழு மனதோடு கூப்பிடக்கூடாது? நீங்களும் நானும் ஆண்டவரை முழு மனதோடு கூப்பிட வேண்டும். நீங்கள் மனிதனிடத்தில் எந்த கஷ்டங்களும், எந்த நோவுகளும், நோய்களும், எந்த பாரங்களும் நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அதை கேட்டுக்கொள்வார்கள். கேட்டுக்கொண்டு மனதில் வேறு சிந்தனைகள் இருக்கும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு இடத்துல யாரோ என்னோட வீட்டுக்கு வராங்க, போதகர் வராங்க, சில ரிலேட்டிவ் வராங்க, எல்லாரும் வராங்க. ஆனாலும் அவருடைய கஷ்டத்தை சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய அன்றாட தேவைகளை நானும் சொல்லுகிறேன், என்னுடைய பின்னால நடந்த கதையையும் சொல்லியிருக்கின்றேன். எவ்வளவு நாட்கள் யாரிடத்தில் எப்படி சொல்லணும், எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருடம் அதே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் எப்போவாது ஆண்டவரை நாம் சில வார்த்தைகளில் நாம் ஆண்டவரை பற்றி நாம் கூறுகின்றோமா மக்களிடத்தில்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் அவருடைய கஷ்டங்களை தான் சொல்லுகின்றார்கள், அவருடைய எதிர்பார்ப்புகளை தான் சொல்லுகின்றார்கள், அவருடைய தேவைகள் நடக்க வேண்டும் என்று தான் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில்லை மக்கள். அது தேடுனா எங்கன்னா ஒரு இதுல சயின்டிஸ்ட் மாதிரி அதை கண்டுபிடிக்கணும். அவர்கள் அந்த மனிதர்களை கண்டுபிடிக்கணும். அந்த மனிதர்கள் இவர்கள் இப்படி பேசுறாங்க, அவருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க, தினமும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்தில் சில மனிதர்கள் அப்படி இருக்கின்றார்கள்.
என் அன்பார்ந்த ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றையிலிருந்து நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து அவனுடைய வார்த்தையை நீங்கள் நாவினால் உச்சரித்து ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ஃபுல்லா படிங்க. ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கும் பொழுது நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். நாம் அப்படியே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நம்முடைய மனதை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், நம்முடைய மைண்டை ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி மனிதனிடத்தில் நாம் உரையாட வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அடியை எடுத்துக்கொண்டிருப்பவர் ஆண்டவர், எடுத்து வைத்து நம்மை வழிநடத்துபவர் ஆண்டவர் ஒருவர் தாமே. நீங்க மற்றொரு இடத்தில் எவ்வளவோ பேசலாம், போன்ல பேசலாம், டைரக்டாவும் பேசலாம், எவ்வளவு நேரம் பேச முடியும், எவ்வளவு நேரம் உங்களுடைய அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். அதில் ஒன்றும் பயன் இல்லை. ஏனால் இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விட்டுருவாங்க, இங்க கேட்டுட்டு பேசிட்டு வெளியில விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவங்களுக்கு அந்த காரியம் வாய்க்க பண்ணணும் இல்லையா? அப்படியாகத்தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றதனால் நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் நம் பாவ கரைகளை ஒப்படைக்க வேண்டும். இனியும் பாவத்திற்கு அடிமையாகாமல் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். போதும், பசாசுகளுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருந்தது போதும். இனியும் காலம் தாமதமாகாமல் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் பாவங்களை நாளுக்கு நாள் குறைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி வாழுங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதே மைண்டோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். அதே உள்ளத்தில் அந்த பாரத்தை இறக்கி வைக்காமல் இருக்க வேண்டாம். பாரத்தை வைக்காதீர்கள். மனதில் சஞ்சலங்கள் அதிகரித்தால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். மனதில் பாரங்கள் அதிகமாகியிருந்தால் என்ன வரும் என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு பேர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காஃப் வந்தா, ஒரு காஃப்ல வந்து பிரீத்திங் வந்தாக்கா அதுக்கு கொரோனா, ஒரு கோல்டு, ஒரு ஃபீவர், ஒரு இது வந்தாக்கா அதுக்கு ஒமைக்ரான். எல்லாம் பேர் யார் வைக்கிறது? மனுஷரு தான். ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கின்றாரா? இல்லை. ஒரு நாளும் சாவர நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் வாழும் வரை இந்த கொரோனாவும் இந்த ஒமைக்ரானும் போகவே போகாது. கொரோனா என்னங்க? பயத்தினால் வர்றது, இரும்புனால் வர்றது, நம்ம கொலஸ்ட்ரால்னால வருது. அதுக்கு பேரு கொரோனா விட்டுட்டான். ஒமைக்ரான் கோல்டு, காஃப், ஃபீவர், அதுக்கு ஒமைக்ரான். புதுசா பேர் உண்டாக்கி புதுசா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் பயந்து 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 அவர்கள் நன்றாக உணவக்கூடிய உணவையும் தகர்த்தெறிகிறார்கள். ஏன் அந்த நிலை? நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை. ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் யாரும் வாழ்வதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் பசாசுகளோடு தான் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காயில வந்துச்சுன்னா இந்த லாக்டவுன், இந்த கஃபி போட்டுறா, இந்த ஜனங்களுக்கு இப்படி ஆயிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு மக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் யோசனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இந்த கொரோனா, ஒமைக்ரான், இந்த ரெண்டும் நமக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும்
வெளியிடத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேண்டும். அதற்காக நீங்கள் மாஸ்க் போடுங்கள். அது பாதுகாப்பாக இருக்கும். சில பஸ்ல போறாங்க, சில பேர் வண்டியில போறாங்க, சில ஆபீஸ்ல இருக்காங்க, சில வெளியில கடைக்கு போறாங்க, எதுக்கோ போறாங்க. அங்க என்ன நடக்கின்றது யாருக்கும் தெரியாது. நாம் எங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போறோம், வெளியில் என்ன நடக்கின்றது யாருக்கும் தெரியாது. அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாஸ்க் போட வேண்டும். ஒரு 2 அடி தள்ளி நிற்க வேண்டும். டெய்லி போய் நம்ம என்ன வாங்கணும்? காய்கறி வாங்குவோம். அது ஒரு நாள் வாங்கி வச்சு 2-3 நாளைக்கு வச்சுக்கீங்களேன். டெய்லி போகணுமா? அப்படி இனி செய்யாதீர்கள். நம்மளையே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் முதல் பாதுகாக்க வேண்டும் என்றால், நமக்கு என்ன தேவை, நம்முடைய பாதுகாப்பிற்கு என்னென்ன தேவை என்று நாம் அதை உபயோகிக்க வேண்டும். அதை எல்லாம் தாண்டி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் முழு மனதோடு பற்றி கொள்ள வேண்டும். முழு மனதோடு அவரை நாம் கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். இனியும் ஆண்டவரை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், புரியாதவர்களுக்கு நீங்கள் புரிய வையுங்கள், தெரிய வையுங்கள், அறிய வையுங்கள். உங்களை தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக இந்த நாளில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு எதிரான பட்டயம் தேவன் சொன்னது உண்டோ? 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசம் இல்லாதிருப்பதே அதற்கு பின்னாக மறைந்திருக்கும் வேறாயிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நாம் விசுவாசிக்கின்றோமா? நாம் விசுவாசம் இல்லாதிருப்பது எத்தனை நமக்கு சங்கடங்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கவே இல்லை. பசாசானவன் பேசிய வார்த்தைகளாக முதலாவது பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள் தேவன் சொன்னது உண்டோ என்று அந்த ஒரு கொஸ்டினை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் கேட்ட கேள்வியாகும். யார் ஸ்திரீ? ஆதாமுடைய மனைவி ஏவாள். அப்படியாக நாம் அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு தம்மை சோதிக்கும்படி வந்த சாத்தானுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரயோகித்தார். என்ன பிரயோகித்தார்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரயோகித்தார். இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையையே அவர் உபயோகித்தார். நீங்கள் அதை படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை வரும்போது தைரியமாக பிசாசு கட்டாயமாக ஓடி போகத்தான் வேண்டும் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த பிசாசானவன் ஓடி போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் படியுங்கள். நேரம் கிடைக்கும் போது படியுங்கள். நேரம் கிடைக்கும் போது அதிகம் படியுங்கள். நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஒன்று உங்களுக்கு ஐயோ எனக்கு இப்படியா, எனக்கு அப்படியாச்சு, அப்படி ஒன்று உங்களுக்கு தீங்கு விளையாது, நன்மைதான் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை படித்துக் கொண்டு வெளியில் செல்லும் போது நன்மைகள் வரும். படித்துக் கொண்டு போங்கள். அப்படியாகத்தான் அவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அது நமக்கு ஜீவனையும் புதிய ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனையும் புதிய ஜீவனுமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில். முழு உலகமும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு
அவருடைய வசனத்தினால் தாங்க பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதரத்தின் ஆதிக்கத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை. பயத்தின் ஆவியில் ஜீவிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து சொல்லும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு ஜீவனும் புதிய ஜீவனும் நமக்கு கொடுக்கும். இன்றையிலிருந்து நீங்க படியுங்க தயவு செய்து. ஒருமுறை தாவீது தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளாகி திகைத்துக் கொண்டிருந்தாராம். அவன் யாதொரு போக்கிடமுற்றவனாக தான் செய்ய வேண்டியதை இன்னதென்று அறியாதவனாயிருந்தான் தாவீது. நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியால் இருந்தால் மனம் தளர்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதத்தில் 27 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாக சொல்லுகின்றார் தாவீதானவர். அவர் கூறுகிறார், உண்மையாகவே தன்னால் கர்த்தருடைய நன்மையை காண முடியாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். அவன் ஆண்டவரை இறுக பற்றிக் கொண்டிருந்தான். தேவனும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவன் தாவீதானவர் அவருடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருந்தார். தேவன் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர் அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தார். நாம் நம்முடைய இயற்கையான கண்களால் காண முடியாததை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் கண்டு விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். முடிந்தது என்பதே கல்வாரி சிலுவையில் இருந்து புறப்பட்டு வரும் வெற்றி முழக்கமாகும். முடிந்தது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களை கேட்கிறேன். நம்முடைய சோதனைகள், பிரச்சனைகளின் மேல் தேவன் ஏற்கனவே நமக்கு ஜெயமளித்து விட்டார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எவ்வளவு அழகான தெளிவான வார்த்தைகள். நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதுங்க வரும்? எந்த பிசாசு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும். அக்னி நெருப்பால் சுட்டரிக்கப்படும். அப்படியாக நாம் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் நாம் பிள்ளைகளாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் நாம் அவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். நாம் இறுக பற்றிக் கொள்ளும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் ஒருவனும் நம்மிடம் அண்டமாட்டான். எது நேர்ந்தாலும், எந்த சாத்தானுடைய எந்த கிரிகைகள் நேர்ந்தாலும் நமக்கு ஒன்றும் அகப்படாது. அப்படியாகத்தான் அந்த வார்த்தை, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எந்த பிரச்சனை நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் அது நமக்கு பக்கத்தில் வருமா? வராது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் நெருங்காது. நாம் ஆண்டவரை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஆண்டவரை நாம் முழு மனதோடு நம்பி அவரை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்மை யாருங்க நம்ம அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியும்? ஒரு மனுஷனும் பிரிக்க முடியாது. இதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அவர் பாதையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் வாழ்க்கையில் இன்னும் நாம் எதையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் சந்திப்போம்? எந்த சூழ்நிலைகள் எப்படி எந்த நேரத்தில் வரும் யாருக்கும் தெரியாது. நாளை என்ன நடக்கின்றது நம்மளுக்கு தெரியாது. இரவு என்ன நடக்கின்றது என நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைய நாளில் இன்றைக்கு என்ன தேவை, இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன வேண்டும், இன்றையே செய்து கொள்ளுங்கள், இன்றையே முடித்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நாம் எதையும் நாளைக்கு வைக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு வேணும், அடுத்த மாசத்துக்கு வேணும், நம்ம எதையும் நாம் மனதில் வைத்து நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்? இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்?
நோக்கி செல்ல வேண்டும். அப்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவர் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை எந்த சாத்தான் பிரிக்காது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே? அருமையானவர்களே, வார்த்தைகளை பாருங்கள். நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகீரமான ஆசாரி கூடமாயும் பசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவனுக்கு சொந்தமானவர்கள். எந்த பிசாசும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அழுகை ஓர் இரவு மாத்திரம் தாங்கக்கூடும், ஆனால் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இருளுக்கு பின் ஒரு பிரகாசமான விடியற் காலம் உண்டு. ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை அடுத்து மிகப்பெரிய மலை ஒன்றுண்டு. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றித் தருவார். அவர் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் கலக்கத்தை சமாதானமாகவும், உங்களுடைய வெறுமையை தம்முடைய நிறைவாகவும், உங்களுடைய வெட்கத்தை மகிமையாகவும், உங்களுடைய பலவீனத்தை பலனாகவும், அசுத்தத்தை பசுத்தமாகவும், நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுவார். இதில் நீங்கள் எதை கடைபிடிக்கின்றீர்கள் என்று இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை அதை செய்யும் அன்பர்களே. ஆகவேதான் அவருடைய வார்த்தை ஊக்குவிக்கும் வார்த்தை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஊக்குவிக்குமா? படியுங்கள். உங்களை அதரைப்படுத்துகிற ஆவியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுங்கள். உங்களை அசிங்கப்படுத்துகிற, உங்களை பயமுறுத்துகிற அந்த அசுத்த ஆவியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் நேர்ந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், எந்த நோய்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து, அவருடைய வார்த்தையை நாம் எடுத்து நம்ம நாவினால் உச்சரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக அசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவருடைய நாமத்தினால் கடிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு ஜெபியுங்கள். உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக இந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவிற்கு வல்லமை இருக்குது இந்த வார்த்தையில், இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய வார்த்தையில் நமக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, பலன் இருக்கின்றது, ஊக்கம் இருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பாதையில் செல்ல வேண்டும் என்றால் முழு மனதோடு ஆண்டவரை நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக இந்த ஆராதனை வேளையில் நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரை கூப்பிட வேண்டும். முழு மனதோடு நாம் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். நாம் கடந்த வருடத்தில் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக இரட்டிப்பான காரியங்களை நமக்கு கொடுப்பார். நீங்கள் நம்ப வேண்டும். நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடார். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவு இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். முழு மனதோடு கூப்பிடுங்கள். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே,
என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோமா என்று இந்த நேரத்தில் உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் குடும்பமாகவும் வாழ வேண்டும் என்றும், இனியாவது நம்ம பாவப்படைகளில் இல்லாமல் பசாசுகளுக்கு அடிமையாகாமல் ஆண்டவர் பிள்ளைகளாம் குடும்பமாகவும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றும், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் என்றும் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நேரத்தில் ஒரு பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போமாக. ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு என்னென்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படியாக நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார். நீங்கள் அப்படியாக இருக பற்றிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை முடிப்போமாக. The Bluetooth device is ready to pair. பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தில் அனைவரோடும் கிறிஸ்து வரும் மட்டும் நம்மை என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.